ஹாய் கைஸ், வெல்கம் டு யுவ கிருஷ்ணா கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னடா அவசரமாக கலவரம் தானே பார்த்தீங்க. என்னடா இது எந்த கேமு அப்படி 2 கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். மைக்கிளும் டவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. வந்துட்டு இந்த பூமியில் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் இருக்குது. அந்த கேட் உள்ள வந்துடுறான்னா ஆனால் நம்ம இன்னைக்கு போகிறோம். அடுத்தது இது என்ன கேமு? இந்தியன் பைக் டிரைவிங் 3D எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இந்தியன் பைக் சூப்பர் 3D தான் எப்படி இருக்குது. இது எப்படி ஏற்றுனடா யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னிங்கன்னா நான் அவங்க சொல்கிறேன். டேப்புன்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் ஏற்றுங்க. உள்ளே போனீங்கன்னா இந்தியன் பைக் சூப்பர் 3Dன்னு போடுங்க, அது வந்துடும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறீங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோவில் போகலாம். எப்படியோ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்னடா இது RM5 பைக்கு, அடடா இன்னங்க இது நம்ம RM5 பைக்கு வந்த சோதனை. சரி பரவாயில்ல, நம்மக்கிட்ட தான் ஓல்டு KTM இருக்குல்ல, இந்த KTM எடுத்துகிட்டு சுற்ற வேண்டியதான். அதுக்கு முன்னாடி போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்துடலாம். எங்கடா இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்களா. நான் லொக்கேஷன் மட்டும் தரேன். எதுவும் இல்லை, நம்மளோட பழைய வீடு இருக்கும்ல, பழைய வீடுனா அந்த எல்லோ கலர் பழைய வீடு இல்லை, இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் ஒரு வீடு இருக்கும்ல, அந்த வீடு பார்த்திங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் வருது. வேணால் உங்களுக்கு பாருங்களா, நான் காமிக்கிறேன். நான் எப்பயுமே பொய் சொல்ல மாட்டேன், நான் பொய்யே சொல்ல மாட்டேன் எப்பயுமே. அங்கே பாருங்கள், தெரியுதா? அங்கே பாருங்களா, ரெட் கலரில் ஹாஸ்பிட்டலு. அங்கே பாருங்கள், ரெட் கலரில் ஹாஸ்பிட்டலில் போட்டானுங்க. ஓகே, அந்த ஹாஸ்பிட்டலுக்காரன் நம்மக்கிட்ட டாக்டர் வெளியே அந்த இது இருக்குல்ல, அங்கே தான் மாத்திரை வச்சுருப்பான், போய் எடுத்துக்கோடா, ஆனால் திருன்னு மட்டும் வந்துடாதுன்னு சொல்லிட்டான். இது சொல்லிட்டா. ஓகே, இது எடுப்போமா? எடுத்துப்போம். முதல்ல டேட்டை பார்ப்போம். டேட்டு எப்பயோ முடிஞ்சு போச்சுங்க. டேட் அக்டோபர்லேயே முடிஞ்சிச்சு. இப்போ நான் டிசம்பர் தானே இப்போ. ஆஹா, டேட்டு எப்பயோ முடிஞ்சிச்சுங்க. இவன் என்னங்க இப்படி ஏமாத்துறான்? ஐயோ, யாருங்க இவன் இப்படி ஏமாத்துறான்? அது தூக்கி போடாது. இப்போ நம்ம போயிட்டு முதல்ல அதை எடு. இது எத்தனை போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட போய் காமிக்கணும். நம்ம காமிச்சிட்டு முதல்ல நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணு இருங்க, இங்கே ஓரமாக நின்று ஃபோன் பண்ணலாம். ஹலோ டாக்டர், அது டேட்டு முடிஞ்சிச்சு டாக்டர், வேறு எதாவது எடுத்துருவாங்க ப்ளீஸ். ஏய், என்ன டேட்டு முடிஞ்சிச்சுன்னா நீ என்ன ஓரம் பண்ணுவியா? உனக்குலாம் இதான் செட்டு, நல்லா எல்லாருக்கும் இப்படி தான் கொடுப்பேன். போ, நீ மட்டும் டேட்டு பார்க்குற, யாருமே டேட்டு பார்க்க மாட்டாங்க. அவனை யார்கிட்டே போய் சொன்னேன் மூக்கில் குத்துருவேன். அப்படியே மானு தான் போவோம். டாக்டர் யாருங்க அவன்? அப்போ எல்லாருக்கும் இப்படி தான் குத்துருக்கான். இருங்க, இவர் ஏதோ சொல்கிறாருங்க. ஐயோ, தொண்டை வலிக்குது. அந்த டாக்டர் என்ன பார்த்து குத்தான்னு தெரியலையே. ஐயோ, அப்படின்னா என்னை மட்டும் ஏமாத்துற, இந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் ஏமாத்துறான். இதை முதல்ல போய் சொல்லணும். ஏய், நீ வர ஒருத்தன் நவுந்து போடா. KTM பைக் வருதுன்னு தெரியாதவனுக்கு. KTM பைக் எப்படி? சரி போய் முதல்ல போய் சொல்லுவோம், பேசுங்க. என்னடா யாரையும் காணோம்? எங்கடா போனீங்களா? ஐயா, எங்கே போனாங்க? ஐயோ, போலீஸ். ஹலோ, போலீஸை பார்த்தீங்களா? என்னை பார்த்தா போலீஸ் மாதிரி இல்லையா? சார், நீங்கள் அங்கே தானே உட்காரணும். அப்போ ஏய், நான் எங்கே வேணா உட்காருவேன், என்னன்னு சொல்லி. இந்த மாதிரி. ஏய் தம்பி, இப்படிலாம் சொல்கிறே. ஆமாம், நான் கூட தான் ஏமாத்துறேன். இப்போ என்ன தம்பி இருக்கு? அப்போ நீலாம் உயிரோடு இருக்கக்கூடாது. செத்து போட. இன்ஸ்பெக்டர் வேறு கொண்டோங்க. இப்போ நம்ம மைக்கிளும் டவர் கூத்துருந்தானுங்களே, அதுக்கு போனோம் டக்குன்னு. இருங்க, நான் லைட்டாக சுட்டுட்டு போகலாம். அவங்க கூட்டத்தில் போகலன்னா அவ்வளோதான். இந்த மைக்கிளும் டவர் தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ மைக்கிள், என்ன மைக்கிள்? டேய், நானும் அவனும் அந்த கதவுல போயிடுவோம். பை. டேய், நாங்கள் ஏலியனாக மாட்டோம்டா. டேய், என்னடா சொல்கிறீங்க? டேய், நோ கனெக்ஷன் காமிக்குதுடா. டேய், நாங்கள் இது நோ கனெக்ஷன்ன்றா, ஏலியன்ன்றா, நான் நடக்குதுங்க. போலீஸ் வர வந்துடுச்சு. ஓட்டுறா. டேய், இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது. எறாம சீக்கிரம் போகணும். போலீஸே என்கிட்டலாம் வேலை காமிக்கிறாதே. இப்போ ஏதோ ஒரு கேட் இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது அந்த மலை. அந்த மலைக்கு எப்படியாவது போகணுங்க. நம்ம அந்த மலைக்கு போனால் தான் உறுதி. இப்போ நம்ம அந்த மலைக்கு மட்டும் போயிடணும். செம்ம ஸ்பீடில் போயின்னுக்கோம். இப்போ ஃபுல் ஆஃப் ஸ்பீடில் போயின்னுக்கோம். சீக்கிரம் போ. இங்கே பாருங்கள்,
போலீஸ் ஒன்றுலாம் வருது. போன ஆஹா முன்னாடி ஒரு தண்டி கீழ் வர போவாதே தண்ணிக்குள்ள போனா. இந்த கேமில் ஒன்றும் எனக்கு நிறைய விஷயம் தெரில. ஏன்னா இந்தியன் பைக் டிரைவிங் தெரியல, எல்லா விஷயமும் தெரியும். இதில் கொஞ்சம் தெரில, இப்படி ஆகும்னு. சட்டை எப்படிங்க சூப்பராக இருக்கேன் என்னவே. ஆஹா என்னங்க இது பறகுறேன் அப்படியே. சரி பறகுறேன். சரி ஓகே நம்ம போகலாம், டக்குன்னு சீக்கிரம் போகணும். அவனுங்க ஏலியனா மார்ட்டின் வேறு கதை விட்றானுங்க அப்படி. அங்கே இருக்கு பாருங்க, அது அங்கே தான் இருக்குது. சீக்கிரம் போடுமே, சீக்கிரம் ஓடு 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 ஓடு. இங்கே நம்ம போய் ஆகணும், சீக்கிரம் போகணும். இந்த கடவு தானே இது போனோம். இது என்னங்க ரத்தம். ஆஹா அப்போனா மைக்கிளும் ட்ரவரும் இங்கே வந்திருக்கானுங்க. இது பண்ணிருக்கானுங்க. ஓடு மைக்கேல், நான் வந்துட்டேன். மைக்கேல் ட்ரவர் இங்கே இருக்கீங்களா? மைக்கேல் மச்சி நான் இங்கே இருக்கேன். வருது. ஐயோ ஏலியன். வச்சு நான் தான் ஏலியன். எனக்கு அடிச்சதுனால நானே இப்படி மாட்டேன்டா. அது வந்து 2 பேரும் வேணும் தான் சொல்லிச்சு. இப்போ ஒன்றெல்லாம் கடிக்காதது. சரி இப்போ நீ எப்படி திரும்பி வருவ? ஒரு மாதம் ஆகுமாடா. 1 மாதமா? சரி ட்ரவர் அங்கே நடந்து போயிருக்கான். ட்ரவரே இன்னும் ஆட்டம் போட்ட நீ. உனக்கு வெளியே போயிடு, நானே அடிப்பேன். நீங்கள் அப்படியே இது மாதிரி நான் மட்டும் போகிறேன்ட்டீங்க. ஓகே இதுதான் இந்த சீக்ரெட் டோரா? இது என்னது நிலாவா? என்னது இது? பார்க்க நிலா மாதிரி இருக்குது, ஆனால் ஏலியன்ஸ் தான் இருக்கானுங்க. என்னன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னதுன்னு தெரில. சரி நம்ம இந்த இடத்த விட்டு முதல்ல போவோம். இன்னும் நம்மளையும் சட்டையாக கூட சாப்பிட்ருவானுங்க. அங்கே தான் வெளிச்சமாக தெரியுது. சும்மாங்க எங்கே பார்த்தா வெளிச்சமாக தான் தெரியுது. இப்போ நம்ம ஏரில் பறப்போம்ல, அந்த மாதிரி பறப்போமான்னு பார்க்கலாம். என்னங்க எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த இந்தியன் பைக் சூப்பர் டிவியில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெளியே வந்துட்டேன். இருங்க வெளியே வர முடியல. இப்போ நான் வெளியே வந்துட்டேன்னா இப்போ நீங்கள் சேலஞ்சு மோடில் போயிருங்க. இங்கே பாருங்க எல்லாம் இருக்குது. நீங்கள் இந்த ஏலியனுக்கு இப்படி தான் அந்த நான் சொன்ன ரூட்டில் தான் போகணும்ல, சேலஞ்சில் போயிருங்க. இந்த 3ன்னு இருக்குல்ல, அப்போ அது 3 தானே? நிலா தாங்க இது. அந்த 3 போட்டதில் அது போங்க. கோஸ்ட் ஹவுஸ் இருக்குது, ஜாம்பி மோடு இருக்குது, ஜிராஃபிக் பார்க்கு, ஃபன் ட்ராக் இருக்குது, அப்புறம் அந்த ரேம்ப் இருக்குது. அத்தனை இருக்குது. இனிமேல் நான் இந்தியன் பைக் டிரைவிங் தேடி விளாட மாட்டேன். இது மட்டும் தான் விளாடுவேன். சரி ஓட்டமாவே